அவருடைய இனிய திருப்பெயருக்கு மாட்சி உரித்தாகுக. இந்த நாளிலே என்னோடு இணைந்து இணையதளத்தின் வழியாக ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்திலே வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். கர்த்தர் இந்த ஆராதனை முழுவதுமாக நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவாராக. இந்த ஆராதனையை நாம் ஆவியோடும் உண்மையோடும் ஏறெடுக்கும்படியாக அவர் நம்மை வழிநடத்துவாராக. மூவொரு கடவுளை ஆராதிக்கும்படியாக நாம் இங்கே வந்திருக்கின்றோம். நம்மை படைத்த தந்தையாகிய ஆண்டவரை வழிபடும்படியாக நாம் நம்முடைய இல்லங்களிலே அமர்ந்திருக்கின்றோம். நமக்கு விடுதலை அளித்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வழிபடும்படியாக நம்முடைய இல்லங்களிலே அமர்ந்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நமக்கு துணையாக வருகின்ற தூய ஆவியானவரை வழிபடும்படியாக நாம் இங்கே ஒன்றிணைந்திருக்கின்றோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதுமாக நம்மத்திலே பிரசன்னராக இருந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். இறைவேண்டல் ஏறெடுப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அருமையாக ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்ற இந்த ஓய்வு நாள் காலை வேளைக்காக நன்றி செலுத்திக் கொள்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய இறுதி ஓய்வு நாளிலே எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றேன். கஷ்டங்கள் மத்தியிலே, துன்பங்கள் மத்தியிலே, கொடிய நோயின் மத்தியிலே கூட ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்தி இம்மட்டுமாக இந்த நாளை காணும்படியாகவும் இந்த நாளிலே நாங்கள் ஒன்றாக இணைந்து உம்மை குடும்பமாக ஆராதிக்கும்படியாகவும் நீர் கொடுத்திருக்கின்ற இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்திக் கொள்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, இது நீர் எங்களுக்கு அருளி இருக்கின்ற கிருபை, உம்முடைய அன்பாலே வந்தது என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து அதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கின்றோம். எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கின்ற ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே பிரசனமாய் இருந்து எங்களுடைய தேவைகளை எங்களுடைய திருச்சபையுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் நிறைவேற்றி கொடுத்துள்ள வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் ஒன்றை கூட ஆராதிக்கும் பொழுது உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாகவும் உங்களுடைய வார்த்தையின் வழியாக எங்களை திடப்படுத்தி ஆண்டவரே எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் மறைக்க நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பயனுள்ள ஒரு ஆராதனையை விளங்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் மன்னிக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவராய் இயேசு நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் தானியேல் 1ஆம் அதிகாரம் 1-21 வசனங்கள். தானியேல் 1ஆம் அதிகாரம் 1-21 வசனங்கள். யூதா அரசன் யோயாக்கீமின் 3ஆம் ஆட்சி ஆண்டில் பாபிலோனிய அரசன் நேபுகாத்நேசார் எருசலேமுக்கு வந்து முற்றுகையிட்டான். தலைவராகிய ஆண்டவர் யூதா அரசனாகிய யோயாக்கீமையும் கடவுளுடைய கோவிலின் கலன்கள் சிலவற்றையும் அவரிடம் கையளித்தார். அவனும் அவற்றை சீனா நாட்டிலிருந்து தன் தெய்வத்தின் கோவிலுக்கு எடுத்து சென்று அவற்றை தன் தெய்வத்திற்குரிய கருவூலத்தில் சேர்த்தான். அப்போது அரசன் தன் அரண்மனை அலுவலரின் தலைவனாகிய அஸ்பெனாசுக்கு அரச குலத்தையும் உயர்குடியையும் சார்ந்த இஸ்ரேல் சிலரை கொண்டு வருமாறு கட்டளையிட்டான். அக்கட்டளைப்படி அவர்கள் உடல் ஊனமற்ற, அழகுமிக்க, எல்லா ஞானத்திலும் தேர்ச்சி பெற்ற, அறிவிலும் உணர்விலும் கல்வியிலும் சிறந்த அரசனின் அரண்மனையில் பணியாற்றும் திறமை பெற்ற இளைஞர்களாய் இருக்க வேண்டும். மேலும் அவர்கள் கல்தேய மொழியை எழுதவும் பேசவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அரசன் தான் உண்டு வந்த சிறப்புணவிலும் பருகி வந்த திராட்சை ரசத்திலும் நாள்தோறும் ஒரு பங்கை அவர்களுக்கு கொடுக்கும்படி ஏற்பாடு செய்தான். இவ்வாறு 3 ஆண்டுகள் பயிற்சி அளித்த பின் இறுதியில் அவர்களை அரசன் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று ஆணையிட்டான். இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுள் யூதா குலத்தை சார்ந்த தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்களும் இருந்தார்கள். அலுவலரின் தலைவன் தானியேலுக்கு பெல்தசாசர் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக்கு என்றும், மிசாவேலுக்கு மேசாக்கு என்றும், அசிரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மாற்று பெயரிட்டான். அரசனது சிறப்புணவினாலும் அவன் பருகி வந்த திராட்சை ரசத்தினாலும் தம்மை தீட்டுப்படுத்திக் கொள்ளலாகாது என்று தானியேல் தம் உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டார். அவ்வாறு தாம் தீட்டுப்படாதிருக்க அலுவலர் தலைவரிடம் அனுமதி கேட்டார். அலுவலர் தலைவன் தானியேலுக்கு பரிவும் இரக்கமும் காட்டுமாறு கடவுள் அருள் கூர்ந்தார். அலுவலர் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு உணவும் பானமும் ஏற்பாடு செய்திருக்கும் அரசனாகிய என் தலைவருக்கு நான் அஞ்சுகிறேன். ஏனெனில் உங்களையொத்த வயதினரை விட நீங்கள் களை குன்றி இருப்பதை அரசன் கண்டால் என் தலை போய்விடும். நீங்கள் தான் அதற்கு காரணமாவீர்கள் என்றான். தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா ஆகியோர்களுக்கென அலுவலர் தலைவனால் நியமிக்கப்பட்ட மேற்பார்வையாளரிடம் தானியேல் கூறியது, ஐயா, தயை கூர்ந்து 10 நாள் ஊழியர்கள் ஆகிய எங்களை சோதித்து பாரும். எங்களுக்கு உண்பதற்கு மரக்கறிகளையும் குடிப்பதற்கு தண்ணீரையும் மட்டுமே தாரும். அதற்கு பிறகு எங்களது தோற்றத்தையும் அரசனது சிறப்புணவை உண்ணும் மற்ற இளைஞர்களின் தோற்றத்தையும் ஒப்பிட்டு பாரும். அதன் பின் உமக்கு தோன்றியபடி உம்முடைய பணியாளர்கள் ஆகிய எங்களுக்கு செய்தருளும் என்றார். அவனும் இக்காரியத்தை அவர்களுக்கு இணங்கி அவர்களை 10 நாள் சோதித்து பார்த்தான். 10 நாள்கள் ஆயின. அரசனது சிறப்புணவை உண்டு வந்த இளைஞர்கள் அனைவரையும் விட அவர்களது தோற்றம் மிக கலையுள்ளதாயும் உடற்கட்டு செழுமையுள்ளதாயும் காணப்பட்டது.
ஆதலால் மேற்பார்வையாளர் அவர்கள் உண்ண வேண்டிய சிறப்புணவுக்கும் பருக வேண்டிய திராட்சை ரசத்திற்கும் பதிலாக மரக்கறி உணவையே அவர்களுக்கு கொடுத்து வந்தான். கடவுள் இந்த 4 இளைஞர்களுக்கும் அறிவையும் அனைத்து இலக்கியத்தையும் தேர்ச்சியும் ஞானத்தையும் அருளினார். சிறப்பாக தானியேல் எல்லா காட்சிகளையும் கனவுகளையும் உள்துணரும் ஆற்றல் பெற்றிருந்தார். அரசன் தன் முன்னிலைக்கு அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று குறித்த நாள் வந்தது. அலுவலர் தலைவனும் அவர்களை நேபுகத்நேசர் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தினான். அரசன் அவர்களோடு உரையாடல் ஆயினான். அப்பொழுது அவர்கள் அனைவருள்ளும் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா ஆகியோருக்கு இணையாக யாரும் காணப்படவில்லை. எனவே அவர்கள் அரசன் முன்னிலையில் பணிபுரியலாயினர். ஞானம், விவேகம் சார்ந்தவற்றில் அரசன் அவர்களோடு கலந்துரையாடினான். அப்பொழுது அவனது அரசில் இருந்த எல்லா மந்திரவாதிகளையும் மாயவித்தக்காரர்களையும் விட அவர்கள் 10 மடங்கு சிறந்தவர்களாய் இருந்ததை கண்டறிந்தான். இவ்வாறு சைரசு என்ற அரசனது 1ஆம் ஆட்சி ஆண்டு வரை தானியேல் தொடர்ந்து பணிபுரிந்தார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் வாசிக்க முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தெரிந்து கொள்ளப்பட்ட நிறுவ வேத பாடம் திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 9 வசனங்களிலிருந்து 16 வசனங்கள் முடிய 9 வசனங்களிலிருந்து 16 வசனங்கள் முடிய. அவர்கள் வழி நடந்து மறுநாள் அந்த நகரை நெருங்கி கொண்டிருந்த போது பேதுரு இறைவனிடம், வேண்டாம், வீட்டின் மேல்தளத்திற்கு சென்று. அப்பொழுது மணி 12. அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் உணவருந்த விரும்பினார். உணவு தயாராகி கொண்டிருந்த போது அவர் மெய் மறந்து நிலைக்குள்ளானார். வானம் திறந்திருப்பதை, பெரிய கப்பற்பாய் போன்றதொரு விரிப்பு 4 முனைகளிலும் கட்டப்பட்ட தரையில் இறக்கப்படுவதை கண்டார். நடப்பான தரையில், ஊர்வன வானில், பரப்பன அனைத்தும் அதில் இருந்தன. அப்போது பேதுரு, எழுந்திரு, இவற்றை கொன்று சாப்பிடு என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு மறுமொழியாய் பேதுரு, வேண்டாவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானது தூய்மையற்றமான எதையும் நான் ஒருபோதும் உண்டதில்லை என்று உரைத்தார். 2ஆம் முறையாக குரல் தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று ஒலித்தது. இப்படி மும்முறை நடந்தவுடன் அந்த விதிப்பு வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேதப்பாடம் வாசிக்க முடிந்தாயிற்று. கிறிஸ்திய மகிமை உள்ளவர். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேதப்பாடம் திருப்பாடல்கள் 67. திருப்பாடல்கள் 67. கடவுளே, எம் மீது இறங்கி நமக்கு ஆசி வழங்குவீராக. என் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் என்று உணர்ந்து கொள்வார். கடவுளே, மக்கள் இனத்தார் உம்மை போடுவார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆடுகின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்கள் இனத்தார் உம்மை போடுவார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போடுவார்களாக. நானிலம் தன் பலனை ஈந்தது. கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவதாக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வர் அவருக்கு அன்பராக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆவது வாசிக்க முடிந்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பகுதியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31 33 வசனங்கள் முடிய. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31 33 வசனங்கள் முடிய. கடுகு விதை, புளிப்பு மாவு உவமைகள். இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறொரு உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும் போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறொரு உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளி பெரியது. விண்ணரசு புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். வாசித்து தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் இறைவேண்டல் ஏறெடுப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரை, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அருமையான வார்த்தைகளுக்காக, வாக்கு சத்தங்களுக்காக, திருமறைக்காக நன்றி செலுத்திக் கொள்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, உடைய திருமறையின் வாயிலாக உண்மை பற்றியும் ஆண்டவரே, நாங்கள் உண்மைது வைத்திருக்க வேண்டிய நம்பிக்கையை குறித்தும் நாங்கள் சிந்திக்கும்படியாக நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அருள் புரிந்து வருகின்றீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கின்றோம் சுவாமி. இப்பொழுதும் உம்முடைய திருவார்த்தையின் மூலமாக எங்களோடு நீர் பேசும். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு அதற்கு செவி கொடுக்கவும் அதன்படி நடக்கவும் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமென்.
இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொருள் பல சமய சமுதாயத்தில் கிறிஸ்தவம். பல சமய சமுதாயத்திலே கிறிஸ்தவம். பல சமய சமுதாயம் என்று சொல்லும்போது இந்த உலகத்திலே பல சமயங்கள் இருக்கின்றன. இந்த சமயங்களிலே முக்கியமாக 5 சமயங்கள் மிகவும் முக்கியமானவை. பெருசுன்னு நான் சொல்ல, முக்கியமானவை 5 சமயங்கள் உலகத்துல. இந்த 5 சமயங்கள் என்ன அப்படின்னா கிறிஸ்தவம், இஸ்லாமியம், யூத சமயம், நம்முடைய நாட்டில் நீங்க பார்த்தா இந்து சமயம், பௌத்த சமயம். இந்த 5 சமயங்களும் உலகத்திலே மிக முக்கியமான சமயங்களாக இருக்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். இதுல அந்த முதல் 3 சமயங்கள், யூத சமயம், கிறிஸ்தவ சமயம், இஸ்லாமிய சமயம், இந்த 3மே ஆபிரகாமின் வழியில் வந்த சமயம் என்று சொல்லி சமயங்களாக இருக்கின்றன. யூத சமயத்திலிருந்து இஸ்லாமிய சமயம், இந்த யூத சமயத்திலிருந்து கிறிஸ்தவ சமயமும் உண்டாகியிருக்கின்றது. இதை தவிர மற்ற 2 சமயங்கள், இந்து சமயமும் சரி பௌத்த சமயமும் சரி, நம்முடைய நாடு, நம்முடைய இந்திய நாட்டில பிறந்த சமயங்கள். ஆனா மொத்தத்துல இந்த 5 சமயங்களையும் விட்டா இது உலகம் பூராகவும் பரவி இருக்கின்ற அந்த 5 சமயங்கள். இதுல 5 சமயங்களிலும் 3 சமயங்களை தவிர மற்ற 2 சமயங்களும் நம்முடைய நாட்டிலே பிறந்தது. 5மே ஆசிய நாட்டிலே பிறந்த சமயங்கள். 5மே ஆசிய நாட்டிலே பிறந்த சமயங்களாக இருக்கின்றது. ஆனால் கூட இந்த 5 சமயங்களும் ஆசிய நாட்டிலே பிறந்த பொழுதிலும் கூட இந்த சமயங்கள் எல்லாம் ஆசிய நாடுகளிலே அந்நிய சமயங்களாகவே பார்க்கப்படுகின்றதை நம்ம பார்க்கின்றோம். ஒருவேளை நம்ம கிறிஸ்தவ சமயத்தை எடுத்துக்கொண்டால் இந்திய நாட்டிலே அந்த ஆசிய கலாச்சாரங்கள் அல்லது நம்முடைய நாட்டு கலாச்சாரங்கள் இதையெல்லாம் இதையெல்லாம் தவிர்த்து விட்டு இன்னைக்கு ஐரோப்பிய அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையிலே நம்முடைய ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுல வழிபடுகின்ற பாடல்கள் அந்த மாதிரி தான் இருக்கின்றது. அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையிலே அமைந்திருக்கின்றது. ஒருவேளை இதுல நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தின் படியும் அல்லது நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தின் படியும் இந்த ஆராதனை முறைகளையும் அல்லது இந்த இசை வழிபாடு இவற்றை குறித்து நாம் மாற்ற முயற்சி செய்யும் பொழுது இந்த பல எதிர்ப்புகள் கிளம்புகின்றதை நம்ம பார்க்கின்றோம். இது ஐரோப்பிய முறைகளிலே, மேற்கத்திய நாடுகளின் முறைகளிலே நம்முடைய இசை, நம்முடைய வழிபாடு, நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய நடை உடை பாவனைகள் இதெல்லாம் இருக்கின்ற காரணத்தினாலே எல்லாரும் என்ன நினைக்கின்றார்கள், இது ஐரோப்பாவிலிருந்து வந்த மதம், குறிப்பாக வெள்ளக்காரர் கொள்ளாத மதம் என்று சொல்லி இந்த கிறிஸ்தவ மதத்தை குறித்த சில சிந்தனைகள் இருக்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். ஆனால் அந்த 5 சமயங்களும் நம்ம ஆசிய கண்டத்திலே தோன்றிய சமயங்கள். ஒருவேளை நாம் நம்முடைய கலாச்சாரங்களிலே நம்முடைய வழிபாடு முறைகளை நம்ம பல சமய சமுதாயத்திலே நம்முடைய கலாச்சாரத்தின்படி, நம்முடைய சூழ்ந்திருக்கின்ற மக்களுடைய கலாச்சாரத்தின்படி, நாம் பிறந்த அந்த கலாச்சாரத்தின்படி இந்த வழிபாடுகளையும் நம்முடைய வாழ்வையும் கொஞ்சம் மாற்றி அமைத்துக் கொள்ளும் பொழுது சில சமயம் நம்ம இந்த சமுதாயத்திலே ஒரு அங்கமாக நம்ம பார்க்கப்பட வாய்ப்பு இருக்கின்றது. அல்லது நம்ம ஏதோ வேறு நாட்டில இருந்து வந்தவர்கள் போல இங்க நம்ம கருதப்படுகின்றதையும் நம்ம பார்க்கின்றோம். இந்த இந்தியாவில பல சமய சமுதாயத்தின் நடுவில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்ம இங்க ஒரு மைனாரிட்டி, அதாவது சிறுபான்மையினாக நம்ம இங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ரொம்ப 2%, 3% இந்த அவ்வளவுதான் சிறுபான்மையினாக நம்ம இங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மை சுற்றி இந்த 5 சமய மக்களும் எல்லாரும் கலந்து இங்க வாழ்கின்றோம். நம்முடைய இந்தியாவினுடைய சட்டத்தின்படி ஒருவேளை நம்ம நாடு சமய சார்பற்ற ஒரு நாடாக கருதப்படுகின்றது. ஆனா இந்தியாவை எடுத்துக்கிட்டா இது ஒரு குட்டி உலகம் என்று சொல்லலாம் இந்திய நாட்டு. ஏனென்று சொல்ல இந்த 5 சமயங்களும் நம்முடைய நாட்டிலே சுதந்திரமாக இந்த நாட்டிலே செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. 5 சமயத்தை சார்ந்தவர்களும் ஒன்றாக இணைந்து வாழுகின்ற ஒரு சூழ்நிலையை நம்ம நாட்டிலே பார்க்க முடிகின்றது. அதனால இந்தியாவை நம்ம ஒரு குட்டி உலகம் என்று சொல்லி நம்ம அதை சொல்ல முடியும். இந்த பல சமய சமுதாயம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க பல தெய்வங்கள் இந்த உலகத்துல எடுத்துக்கிட்டா எத்தனை தெய்வங்கள் சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, கணக்கே எத்தனை தெய்வங்களை வழிபடுகின்றார்கள் என்று சொல்லி அதை ஒரு கணக்கே சொல்ல முடியாது. அவ்வளவு தெய்வங்கள். அதுலேயே நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா அதை விட இன்னும் நிறைய எண்ணுக்கு அடங்காத தெய்வங்கள் நீங்க இருக்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். ஒரு கிராமத்திற்கும் ஒரு தெய்வம் என்ற வழியில, ஒரு கிராமத்திற்கு ஒரு தெய்வம் என்ற வழியில இன்னைக்கு நிறைய தெய்வங்கள் இங்க இருக்கின்றது. அதே மாதிரி
இறை நம்பிக்கைகள் வந்து நம்ம நாட்டுல பல சமய சமுதாயத்திலே பலவிதமான நம்பிக்கைகள் இங்க வந்து இருந்து கொண்டு இருக்கின்றன. அப்படிப்பட்ட நம்பிக்கைகளை உடைய மக்களோடு நம்ம என்ன செய்தோம், இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு கூட்டம், கடவுள் இருக்கின்றார் அப்படின்னு ஒரே ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொல்லுகின்ற சிலர் இருக்கின்றார்கள். பல கடவுள் இருக்கின்றார், ஆனால் நிறைய கடவுள், எல்லாருமே கடவுள்கள் என்று சொல்லி பல கடவுள்களை தெய்வங்களை ஏற்றுக்கொண்டு வழிபடுகின்ற சமயத்தார் ஒரு பக்கம் இருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் வந்து எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லிக் கொள்கின்ற சில குழுக்களும் இங்க வந்து இருக்கின்றது. இப்படிப்பட்ட எல்லாரும் கலந்து வாழுகின்ற ஒரு சமுதாயத்திலே நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, பலவிதமான வழிபாட்டு முறைகள், நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சமயத்திற்கு ஏற்றபடி இந்த வழிபாட்டு முறைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. ஆலயத்திற்கு டெய்லி போய் தினமும் சென்று வழிபடுகின்றது, அல்லது நம்மள வாரம் வந்து நம்ம ஆலயத்திலே கூடி வழிபடுகின்றது, வீடுகளிலே இருந்து வழிபடுகின்றது. பார்த்தோம்னா நம்ம நிறைய முறைகளிலே கடவுள் வந்து வழிபடப்படுகின்றதையும் நம்ம வந்து பார்க்க முடிகின்றது. வழிபாட்டு முறைகள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுதும் அதுலேயும் வந்து பலவிதமான வழிபாட்டு முறைகள் வந்து பின்பற்றப்படுகின்றதை நம்ம வந்து பாருங்க. கூட்டு வழிபாடு, தனி வழிபாடு, குடும்ப வழிபாடு, இப்படி பலவிதமான வழிபாடுகள் பின்பற்றப்படுகின்றன. இந்த வழிபாடுகளில பார்த்தா நம்ம கிறிஸ்தவ வழிபாடுகளில கூட பல சபைகள், ஒவ்வொரு சபைகளிலும் ஒரு வழிபாடு முறைகளை பின்பற்றி கொண்டிருக்கின்றார். அவங்களுக்கு ஒரு தனிப்படையான ஒரு வழிபாட்டு முறைகள், இதுல வித்தியாசங்கள் இருக்கின்றன. இப்படி வித்தியாசங்கள் மத்தியிலே நம்ம வந்து நம்முடைய பக்தியை வெளிப்படுத்தும்படியாக, கடவுள் நம்பிக்கையை வெளிப்படுத்தும்படியாக நம்ம வந்து அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வழிபாட்டு மையங்கள் அப்படின்னு பார்த்தா கோயில்கள், ஆலயங்கள், இதை பார்த்தோம்னா ஒவ்வொருவருக்கும் வேற விதமான கோயில்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல கோபுரம் வச்ச கோயில் நம்ம கிறிஸ்தவ கோயில்கள், நம்ம கிறிஸ்தவ கோயில்களிலேயே பல விதமான வீட்டில் வழிபடுகின்றது, மற்ற இடங்களில் வழிபடுகின்றது, இப்படி இருக்கின்றது. இந்த கோயில்களை பார்த்து மற்ற பிற சமய கோயில்களை பார்த்தா அதுல வித்தியாசமான கோயில்கள், அமைப்புகள், பலவிதமான சடங்குகள், இதுதான் பல சமய சூழல் என்று சொல்லுகின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இப்படிப்பட்ட பல சமய சூழலிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அல்லது இது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, இது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், இந்த பல சமய சூழலிலே நம்ம வந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழ முடியும், இப்படிப்பட்ட சில காரியங்களை குறித்து சிந்திக்கும்படியாக இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒருவேளை 5 தலைப்புகளின் கீழே இந்த காரியங்களை குறித்து சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒன்று, இந்த பல சமய சமுதாயத்திலே நம்ம மற்றவர்களோடு பழகும் பொழுது முதலாவது நம்மை பார்க்க வேண்டும். முதலாவது நம்மை பார்க்க வேண்டும். இரண்டாவது நம்மை ஆய்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவது நம்முடைய நம்பிக்கையிலே நிலைத்திருக்க வேண்டும். பலவிதமான நம்பிக்கைகள் இதன் மத்தியில வாழுகின்றன, நம்முடைய நம்பிக்கையிலே நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவது, நம்மை சுற்றி வாழுகின்றவர்களோடு நல்லுறவும் நல்லிணக்கமும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நல்லிணக்கம் கொண்டவர்களாக நம்ம வந்து இருக்க வேண்டும். நான்காவது, நல்ல சாட்சிகளாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல சாட்சிகளாக வாழ வேண்டும். ஐந்தாவது, நற்செயல் புரிகின்றவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுடைய வழிகளிலே நம்ம நற்செயல் புரிகின்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த நற்செயலின் மூலம் ஆண்டவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். இது வந்து நம்ம ஒன்றா 5 காரியங்களை குறித்து சிந்திப்பது இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு அவசியமான காரியம் என்று சொல்லி நான் கருதுகின்றேன். ஒன்றிலே நம்மை பாருங்கள். முதல்ல வந்து யாரை பார்க்கணும்? நம்மை பாருங்கள். முதலாவது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒருவேளை நம்ம கடவுளை குறித்து நம்ம வந்து வெளியிடங்களுக்கு போய் அதை சொல்லுவதற்கு முன்பாக நாம் எப்பொழுதுமே நம்மை முதலாவது ஆய்ந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். நம்ம நிறைய நேரங்களில மற்றவர்களை குறை சொல்லுகின்றவர்களாக, மற்றவருடைய வழிபாட்டு முறைகளை, நம்பிக்கைகளை நம்ம வந்து குறை சொல்லுகின்றவர்களாக நம்ம வந்து இருக்கின்றோம். அவர்களை குறித்து கருத்துக்களை நம்ம வந்து கருத்துக்களை வெளியிடுவதிலும், அவர்களை குறித்து நம்ம வந்து குறைகள் கூறுவதிலும் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பிற சமயத்தாரை குறித்து கருத்து சொல்வதிலும், அல்லது அவருடைய வழிபாட்டை குறித்தோ நம்பிக்கைகளை குறித்தோ நம்ம வந்து கருத்து சொல்லும் பொழுது நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னால நம்மை முதலாவதாக நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதுல வந்து தனி கவனம் செலுத்தணும். இதுல வந்து நம்ம அடிக்கடி தவறி விடுகின்றோம். இதுல வந்து தவறுறதுனால பல குழப்பங்கள் இன்றைய சூழ்நிலைகளில் இருக்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். முதலிலே நம்மிடையே இருக்கின்ற குறைபாடுகளை நாம் பார்க்க வேண்டும்.
இயேசு வந்து இதை தான் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து இதை தான் முதலாவது சொல்லுகின்றார். மிகவும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இதை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பது ஏன்? நீங்க என்ன பண்றீங்க? உங்க கண்ணில இருக்கின்ற பெரிய மரக்கட்டை, நம்ம வந்து உங்கள் கண்ணில் இருக்கின்ற துரும்பை நீங்க உங்க கண்ணில் இருக்க உத்திரத்தை நீங்க பார்க்கணும். உத்திரம்னா என்னது? தூணு மாதிரி பெருசா உங்க கண்ணில் இருக்கின்றது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? மற்ற சகோதரர்களிடத்துல ஒரு சின்ன தூசி இருக்குது. அதை வந்து நீங்க என்ன பண்றீங்க? பெருசுபடுத்தி அதை கூர்ந்து கவனித்து அதை குறை கூறுகின்றவர்களாக இருக்கின்றீர்கள். அப்படிதான் நம்ம இருக்கின்றோம். அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? உங்க கண்ணில் இருந்து ஒரு சின்ன தூசியை நான் எடுத்து விடவா அப்படின்னு எப்படி கேட்கலாம்? உங்க கண்ணில் என்ன இருக்குது? கட்டை இருக்குது, மரக்கட்டை இருக்குது, தூண் இருக்குது. ஆனா நீங்க அடுத்தவங்களை பார்த்து இந்த துரும்ப நான் எடுத்து விடலாமான்னு கேட்கலாம். துரும்பு இருந்தா என்ன ஆகும்? நம்முடைய கண்ணில் துரும்பு இருந்தா என்ன ஆகும்? நம்ம கண்ணு தெரியாது. தூசி விழுந்தாலே கண்ணு உளுத்தும் தெரியாது. ஒரு பெரிய நம்ம ஒரு மரக்கட்டை நம்ம கண்ணில் இருந்துச்சுன்னா நம்ம கண்ணு தெரியாது. அப்ப நம்ம எப்படி இந்த அடுத்தவங்க கண்ணில் இருக்க துரும்பை நம்ம வந்து எடுக்க முடியும்? அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகின்றார், இதோ உங்கள் கண்ணில் தான் மரக்கட்டை இருக்கிறது. நீங்கள் எப்படி கேட்கலாம்? உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று நீங்கள் எப்படி கேட்கலாம்? நீங்க கேட்கக்கூடாது. உங்கள் கண்ணில் தான் மரக்கட்டை இருக்கிறது. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்து எரியுங்கள். உங்களை கண்ணில் இருக்க மரக்கட்டை எடுத்து எரியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கின்ற துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். அப்போ கண்ணு தெரியும். உங்ககிட்ட இருக்க மரக்கட்டை எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். அதற்கப்புறம் என்ன பண்ணுங்க? உங்க சகோதர கண்ணில் இருக்க துரும்பை நீங்கள் எடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இது வந்து நம்முடைய சமய வாழ்விலும் பொருந்தும். நம்முடைய சமய நம்பிக்கையை இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது நமக்கு இருக்கின்ற குறைகளை, நம்ம இடத்துல காணப்படுகின்ற குறைகளை, அது பெரிய குறையாக இருக்கின்றது. இதை முதல்ல நம்ம களைந்து போட்டுவிட்டு அதற்கு பிறகு மற்றவர்களிடத்திலே இருக்கின்ற குறைகளை எடுத்துச் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நம்ம மற்றவர்கள் வந்து அதை வழிபடுறாங்க, இப்படி இதை வழிபடுறாங்க, அப்படி வழிபடுறாங்க, இப்படி வழிபடுறாங்க என்றெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? ஈஸியா பேசிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனா நம்ம வீடுகள்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இயேசு கிறிஸ்துனுடைய படம் ஒண்ணு மாட்டி வச்சிருக்கிறோம் இல்லையா? நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய படம் ஒண்ணு மாட்டி வச்சிருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துனுடைய படம் நம்ம மாட்டி வச்சிருக்கிறது சரியா அப்படின்றத நம்ம முதல்ல யோசித்து பார்க்கணும். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய படத்தினுடைய வரலாறு என்ன? இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய படம் இயேசு வாழ்ந்த காலத்திற்கு பிற்பாடு ஒரு 3.5 நூற்றாண்டுகளுக்கு பின்னால், ஏறக்குறைய 350 ஆண்டுகளுக்கு பின்னால ஒரு படம் வரையப்பட்டது. இந்த படத்துல வந்து இயேசு கிறிஸ்துக்கு தாடி கிடையாது, மீசை கிடையாது, அதெல்லாம் இல்லை. ஒரு தாடி இல்லாம மீசை இல்லாத ஒரு வாலிபனாக இயேசு கிறிஸ்துனுடைய படம் இருந்தது. அதற்கப்புறம் 4வது நூற்றாண்டினுடைய மத்திய 4வது நூற்றாண்டு அந்த சமயத்துல என்ன ஆச்சு? அதற்கப்புறம் தான் இப்ப நம்ம பார்க்கிற மாதிரி இந்த தாடி இருக்கின்ற படம் வந்து அதுக்கப்புறம் வரையப்பட்டது. இதெல்லாம் என்னதான்? ஒரு கற்பனை தான். இயேசு கிறிஸ்துனுடைய படம் வரையப்பட்டிருக்கின்ற படம் வந்து ஒரு கற்பனையான படம். நம்ம ஒரு வேளை சொல்லலாம், இதை நாங்க என்ன பண்ணல, கும்பிடல, இதை நாங்க வழிபடல, எதுக்காக வச்சிருக்கிறோம்? எங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், அதுக்குதான் நம்ம வச்சிருக்கிறோம். அதை பார்த்தா எங்களுக்கு வந்து ஒரு பக்தி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன சொல்லலாம்? இதற்கு சில விளக்கங்களை நம்ம கொடுக்கலாம். ஆனால் இது சரியா என்பதை நம்முடைய திருமறையின்படி இது சரியதானா அப்படின்றத நம்ம வந்து சிந்தித்து பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விடுதலை பயணம் 20:4. அங்க ஆண்டவர் ரொம்ப தெளிவான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, மேலே விண்வெளி என்ன? நம்ம பூமிக்கு மேல இருக்கிற ஆகாயத்துல, விண்வெளியில, கீழே மண்ணுலகில், மண்ணுலகில, நம்ம பூமியில, பூமிக்கு அடியிலே நீர்த்திரளிலே உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். என்ன பண்ணக்கூடாது? நீ வழிபட வேண்டாம்னு சொல்ல, நீ உனக்கு உண்டாக்கவே கூடாது. ஏன்? கடவுளை நினைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைவுபடுத்தும் வண்ணமாக நீ வந்து ஒரு ஓவியத்தையோ சிலையையோ என்ன செய்யக்கூடாது?
உருவாக்கவே கூடாது என்று சொல்லி கடவுள் சொல்லுகின்றார். அப்படி அதுதான் கடவுளுடைய திட்டம். அப்படின்னா நம்ம எப்படி ஒரு படத்தை வச்சுக்கிட்டு ஒரு படம் அது கூட இயேசு கிறிஸ்துவா அப்படிதான் இருந்தாரா யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு படத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுகின்றோம், நம்ம இல்லங்களில மாட்டி வச்சிருக்கின்றோம். ஆனால் நம்ம மற்றவர்களை பார்த்து என்ன சொல்றோம், அவங்க அதை வழிபடுறாங்க இதை வழிபடுறாங்க என்று சொல்லி நம்ம ஈஸியா என்ன சொல்லுகிறோம், அவர்களை குறை சொல்லுகின்றவர்களாக நம்ம நடக்கிறோம். அதுக்கு நம்மளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, அதற்கு நம்மளுக்கு தகுதியும் கிடையாது. வாழ்வுதான் சமயம், வாழ்வுதான் சமயம். கடவுளை மனசுக்குள்ள நிறுத்துறதுக்கு எல்லாருக்குமே ஒரு அடையாளம் தேவைப்படுகின்றது. நம்மளுக்கு ஒரு சிலுவை தேவைப்படுது, திருமறை தேவைப்படுகின்றது. கடவுளை மனசுல நிறுத்தி அதை நம்ம பக்தியா வளரணும் அப்படின்னா, நம்ம ஒரு தியானிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுகின்றது. இது எல்லா மதங்களுக்குமே தேவைப்படுகின்றது. அப்ப நம்மளுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படும் பொழுது அந்த அடையாளத்தை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம மற்றவங்களை பார்த்து அவர்கள் வைத்திருக்கின்ற அடையாளம் தவறு என்று சொல்வதற்கு நம்மளுக்கு என்ன இல்லை, உரிமை இல்லை, அதற்கு நம்ம தகுதியும் இல்லை. அதனால முதல்ல நம்ம சரியா இருக்கின்றோமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். நமக்கு மற்றவங்களுக்கு நம்ம மற்றவங்களை பற்றி பேசணும். ஏதோ புரியாத முறையில என்ன பண்றாங்க, மந்திரம் சொல்றாங்க, ஏதாவது யாருக்கு புரியாத ஒரு மொழியில மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லி அவர்களையும் நம்ம என்ன செய்கின்றோம், சில சமயம் நமக்கு ஒருவேளை அந்த மொழி புரியாம இருக்கலாம், ஆனால் நமக்கு புரிய வேண்டிய அவசியமும் இல்லை. அது அவங்களுக்கு புரிஞ்சா போதும், நம்மளுக்கு அது புரிய வேண்டிய அவசியமும் இல்லை. அதற்கு முன்னால நம்ம எப்படி இருக்கின்றோம், எல்லாம் நம்ம புரிந்துதான் செய்யறோமா, நம்ம எல்லாமே தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் செய்கிறோமா, அதையும் நம்ம சிந்திக்கும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒருவேளை நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது அசம்பிளி நடக்கும் ஸ்கூல்ல, காலையில எல்லாரையும் கூப்பிட்டு அசம்பிளி, அந்த அசம்பிளியில ஒரு பாடல் ஒன்று பாடுவார்கள். அந்த அசம்பிளியில ஒரு கடவுள் வணக்க பாடல், வாழ்த்து பாடல் ஒன்று பாடுவார்கள். அது என்ன பாட்டு அப்படின்னா, மங்கள் பூகள் வேதான மோனமோ வாகு தங்கு குரு நாதான மோனமோ ஆயர் வந்தனை செய்பாதான மோனமோ அருரூபா ஏக மந்திரமுரு பூமான மோனமோ யூக தந்திரபதி சீமான மோனமோ இயேசு என்ற திரு நாமான மோனமோ இறையோ நீ அப்படின்னு ஒரு பாட்டு பாடும். என்ன அர்த்தம் இது? நான் போய் கேட்டேன், கொஞ்ச நாள் பாடிக்கிட்டு தான் இருந்தேன் குரூப்ல நானு இருந்தேன். அப்புறம் எங்க வாத்தியார்ட்ட போய் கேட்டேன், சார் இந்த நமோ 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 அப்படின்னு பாடுறோமே என்ன சார் அர்த்தம்? டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த வாத்தியார்ட்ட கேட்கிறா, நானும் பாடிக்கிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்ப நம்ம மட்டும் என்னத்தை பாடிக்கிட்டு இருக்கிறோம், இதுல ஏதாவது புரியுதா? நம்ம பாடிக்கிட்டே இருக்கிறோம் அந்த பாட்டு, ஆலயத்துல பாடுறோம், வெளியே பாடுறோம். ஆனா நம்மளும் என்ன செய்யறோம், இந்த கருத்தை உணராம தான் இந்த மாதிரி பாடல்களை நம்மளும் பாடிக்கொண்டு இருக்கின்றோம். ஒருவேளை இந்த பல வார்த்தைகள் வேறு மொழியிலிருந்து வந்த வார்த்தைகளா இருக்கலாம், இது நமக்கு புரியாத வார்த்தைகளா இருக்கலாம். ஆனாலும் இதை நம்ம பாடிக்கொண்டு தான் இருக்கின்றோம், நமது சபைகளிலும் பாடிக்கொண்டு தான் இருக்கின்றோம். அழகு தமிழ்ல தமிழ் இருக்குது, அழகு தமிழ் இருக்குது, நம்மளுக்கு புரிஞ்ச பாஷை இருக்குது. அதுல எத்தனையோ பாடல்களை நம்ம என்ன பண்ணலாம், ஏற்றலாம், பாடலாம். ஆனாலும் இன்னும் அந்த பாடல்களை பாடுவது தவறு என்று நான் சொல்லவில்லை, அது ஆராதனை பாடுறது தவறு என்று சொல்லவில்லை. நம்ம அப்படி பாடிக்கிட்டு மற்றவர்களை குறை சொல்றதுதான் தவறு. நம்மளே இந்த மாதிரி பாடிக்கிட்டு அப்புறம் இன்னொருத்தர போய் புரியாத மொழியில அவங்க பாடுறாங்க, அந்த மொழியில மந்திரம் சொல்றாங்கன்னு சொல்றது என்ன இல்லை, அதுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்குதா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில மற்ற சமயங்களினுடைய நம்பிக்கைக்கு, அது வழிபாட்டு முறைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், மதிப்பு கொடுக்கணும். அதை குறை சொல்லக்கூடாது, அதை குறை சொல்லுவதற்காக நம்ம வாழக்கூடாது. நம்மை சூழ்ந்து வாழும் அனைவருடைய நம்பிக்கைக்கும் நம்ம என்ன செய்யணும், மதிப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் அப்படி கொடுக்கலாம், ஆனால் அப்படி கொடுத்தாலும் நம்முடைய நம்பிக்கையிலே நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். ஆனா நிறைய தடவை அதை நம்ம தவறி விடுகின்றோம், அந்த நம்பிக்கையை குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய இல்லங்களில சில நேரங்களில எல்லாரையும் சொல்ற சிலருடைய இல்லங்களில பார்த்தா அந்த பழைய நம்பிக்கைகளிலே நம்ம இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சமய சடங்குகளை எல்லாம் நம்ம பின்பற்றி கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னால், அந்த நம்பிக்கை நமக்குள்ள இன்னும் கொஞ்சம் வேறு ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அதை யாரும் மறுக்க முடியாது. ஆகவே நம்மளுடைய நம்பிக்கையிலே நம்ம வைத்திருக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல நம்ம வைத்திருக்கின்ற நம்பிக்கையிலே நம்ம என்ன செய்யணும், உறுதியாக
நிலையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக கடவுளுடைய அந்த வழிகளிலே, கடவுளுக்கு நடக்க வேண்டிய வழிகளிலே நம்ம வந்து உறுதியாக இருக்க வேண்டும். ஆக நம்மை நாமே பார்க்க வேண்டும். இரண்டாவது நான் சொன்ன நம்முடைய நம்பிக்கையிலே நிலைத்திருக்க வேண்டும். ஒருவேளை தானியேலும் அவரது தோழர்களை பற்றி நம்ம வந்து வாசிக்க கேட்கின்றோம். அங்க பாத்தீங்கன்னா அந்த தானியேலும் அவருடைய தோழர்கள் இவர்கள் வந்து ஒரு பல சமய சூழலில இவர்கள் வந்து போய் சிக்கிக் கொள்கின்றார்கள். எருசலேமை வந்து நேபுகாத்நேச்சார் முற்றுகையிடுகின்றான். முற்றுகையிட்டு அதை பிடிச்சிட்டு அங்கே இருக்கின்ற செல்வங்களை, ஆலயத்தில் இருக்கின்ற செல்வங்களை கொள்ளையெடுத்துக் கொண்டு போகின்றான். அது மட்டுமல்ல, அங்கே இருக்கின்ற மக்களை எல்லாம் சிறைபிடித்துக் கொண்டு போய் விடுகின்றான். இதில் நிறைய இளைஞர்கள் இருக்கின்றார்கள். இந்த இளைஞர்கள்ல இவன் வந்து 4 பேரை அவன் வந்து தெரிந்து கொள்கின்றான். இந்த நம்ம சொல்லுவான் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அந்த மாதிரி 4 பேரை தெரிந்து, நல்ல ஒரு நல்ல அழகான வாலிபர்கள், வலிமை மிக்க வாலிபர்கள், திறமை மிக்க வாலிபர்கள், இவர்களை வந்து தெரிந்து கொள்கின்றான். இவன் பிடிச்சிட்டு போனவங்களுக்கு எல்லாம் முதல்ல என்ன செய்கின்றான், அவன் தங்களுடைய பாபிலோனிய மொழியை கற்றுக்கொள்ளும்படியாக இவங்களுக்கெல்லாம் வலியுறுத்துகின்றான். அந்த மொழியை கற்றுக்கொள்ளும்படியாக, அந்த மொழியை பேசும்படியாக, அந்த மொழி வந்து முதலாவது இந்த யூத மக்களுக்கு திணிக்கப்படுகின்றது. யூத மக்களுக்குள்ள அந்த மொழி திணிக்கப்படுகின்றது. இரண்டாவது பாத்தீங்கன்னா அவர்களுடைய அவர் சொல்லுகின்றார், இந்த அரசனுக்குரிய, அரசன் உண்ணுகின்ற உணவை நீங்க என்ன பண்ணணும், இந்த 4 பேரும் நீங்க வந்து உண்ண வேண்டும். அரசன் அந்த உண்ணுகின்ற அந்த உணவை அது மாதிரி நீங்க உண்ண வேண்டும். அப்பதான் உங்களுக்கு என்ன வரும், வலிமை வரும், ஆற்றல் வரும் என்று சொல்லி அவங்க உணவு முறையிலே எல்லாரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அந்த 4 பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னதுலாம் இந்த மற்றவர்கள் எல்லாம் இதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்படி திணிக்கப்படுகிறது உணவு முறை, அங்க வந்து அவர்களிடத்தில் திணிக்கப்படுகின்றது. மூன்றாவது, அவங்க எல்லாரும் பேரும் மாற்றப்படுகின்றது. பெயரையே மாற்றிடுறாங்க. தானியேல் பேரை பெல்சாசார் அப்படின்னு மாற்றி விடு பெயரையே. அந்த 4 பேரும் சாத்ராக், ஆபேத்நேகோ, அவங்க அந்த பேர்கள் அசரியா அப்படிதான் பேரு. அவங்களுடைய பெயர்களை எல்லாம் மாற்றி விடுகின்றார்கள். அவர்களுடைய கலாச்சாரத்திற்கு ஏற்ற மாதிரி பெயர்களை மாற்றி விடுகின்றார்கள். அப்படி வேற ஒரு மத சூழ்நிலையில அவர்கள் வாழும்பொழுது அவர்கள் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்களுடைய மொழி, அவருடைய உணவு, அவருடைய பெயர்கள் எல்லாத்தையும் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது கூட இந்த 4 பேரும் தங்களுடைய நம்பிக்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி நம்ம வந்து பார்க்கின்றோம். அவங்க தைரியமா போய் தானியேல் கேட்கின்றார். அவர் போய் கேட்கின்றார், எனக்கு இந்த உணவு வேண்டாம், இந்த உணவு எனக்கு வேண்டாம். நான் வந்து என்ன 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. அரசனது சிறப்பு உணவினாலும் அவன் பருகி வந்த திராட்சை ரசத்தினாலும் தம்மை தீட்டுப்படுத்திக் கொள்ளல் ஆகாது என்று தன்னுடைய உள்ளத்திலே உறுதி செய்து கொண்டார். என்ன ஆனாலும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம இந்த உணவை சாப்பிட்டு நம்ம வந்து தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி உறுதி செய்து கொள்கின்றார். உறுதி செய்து கொண்டு அந்த தலைவரிடத்திலே போகின்றார். நீ 10 நாள் நாங்க சாப்பிடுற சாப்பாட்டையே சாப்பிடுறோம், மரக்கறிகளை சாப்பிடுறோம், ஏன்னா 10 நாளுக்கு எடுத்து சோதித்து பாரு. நீ அந்த அரசனது சாப்பாட்டை சாப்பிட்டவங்களையும் வச்சுக்கோ, எங்களையும் வச்சுக்கோ, சோதித்து பார், யார் நல்ல பலசாலிகளாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி பாருங்கள். அப்புறம் நம்ம இதை முடிவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லுகின்றார்கள். அவனும் ஒத்துக்கிட்டான். 10 நாள் கழிச்சு கூட்டு பார்த்தா இவர்கள் தான் 4 பேர் தான் அதிக வலிமை உடையவர்களாக இருக்கின்றார்கள். நம்ம எல்லாருமே அவர்கள் கேட்டுக்கொண்ட உணவை அவர்களுக்கு உண்ணும்படியான அதிகாரம் கொடுக்கப்படுகின்றது. அப்ப அதை சாப்பிட்டு குறிப்பிட்ட நாளில் அவர்களை வந்து அரசன் முன்னால கொண்டு போய் நிறுத்தும் பொழுது நம்ம வாசிக்கின்றோம், இந்த மதியிலும் வலிமையிலும் அல்லது ஞானத்திலும் இந்த 4 பேரும் மற்றவர்களிடம் 10 மடங்கு சிறப்பானவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி திருமறை சொல்லுகின்றது. 10 மடங்கு அவர்களை விட இவர்கள் வந்து சிறப்பாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு இந்த 4 பேருக்கு இணையாக வேறு ஒருத்தருமே இல்லை என்று கூறும் அளவுக்கு அவர்கள் வந்து இருந்தார்கள் என்று சொல்லி திருமறை சொல்லுகின்றது. அப்போ இந்த 4 பேருக்கும் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கின்றது, ஒரு பதவி உயர்வு கிடைக்கின்றது, நல்ல மதிப்போடு உயர்வோடு அவர்கள் வந்து அந்த இடத்துல கருதப்படுகின்றார்கள். இந்த நிலையிலே நேபுகாத்நேச்சார் ஒரு கனவு காணுகின்றார். கனவு கண்டுட்டு அந்த கனவினுடைய உட்பொருளை கேட்கின்றார். உட்பொருளை கேட்கும் பொழுது இந்த உட்பொருளை யாராலையும் சொல்ல முடியல. அப்போ அவர் என்ன சொல்லுகின்றார், இந்த ஞானிகளுக்கெல்லாம் உட்பொருளை சொல்ல முடியல, இவர்களை எல்லாம் என்ன செய்யணும், கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த உட்பொருளை யாரு போய் விளக்குகின்றார் என்று சொன்னார். தானியேல் போய் அந்த உண்மையான கனவுக்கு உண்மையான பொருளை தானியேல் வந்து சொல்லுகின்றார். அந்த
வெளிப்படுத்துகின்றார். அதுக்கு முன்னால் தானியேல் தோழர்களை பார்த்து சொல்லுகின்றார், இந்த உட்பொருளை பார்க்கிறதுக்கு முன்னால் தானியேல் அவர் தோழர்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நம்ம போய் இறைவனிடத்திலே மன்றாடு செய்வோம், நம்ம போய் ஜெபிப்போம், கடவுளை என்ன பண்ணுவார், நம்மளுக்கு இதை வெளிப்படுத்துவார். அந்த பல்சமய சூழ்நிலையிலே கூட ஜபத்திலே அவன் தரித்திருக்கின்றான். ஜபத்துல கடவுள் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார் என்ற நம்பிக்கையிலே அவன் தரித்திருந்து அங்க போய் ஜபம் பண்ணும்போது கடவுள் அந்த மறைபொருளை வெளிப்படுத்துகின்றார். அதை போய் அவன் அரசினிடத்திலே சொல்லுகின்றான் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். அப்ப அரசன் அவர்களை கேட்கின்றார். இது அடுத்த இது ஒரு பக்கம். இன்னொரு நிகழ்வு என்னன்னா, அரசன் ஒரு பொற்சிலையை, அதே அரசன் தான் இவன் ஒரு பொற்சிலையை செய்கின்றான். இந்த பொற்சிலையை எல்லாரும் போய் வணங்கணும். இதை வணங்குறனா என்ன பண்ணணும், அவர்கள் அக்கினி சூளையில போடப்படுவார்கள் என்று சொல்லுகின்றார். ஆனா இவங்க யார், இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவங்க என்ன பண்ணல, வணங்கல. அப்போ இந்த அரசன் அவர்களை பார்த்து கேட்கின்றான், உங்களை என் கைகளில் இருந்து தப்புவிக்கக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டோ? என் கையில இருந்து உங்களை தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தெய்வம் இருக்குதா என்று சொல்லி கேட்கின்றார். அதற்கு அவர்கள் சொல்லுகின்றார்கள், 3ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் நேபுகாத்நேசர் அரசனை நோக்கி பதில் மொழியாக, இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை, இதை குறித்து நான் பதிலே உனக்கு சொல்ல வேண்டியதில்லை, அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் நீ அந்த தீச்சுளையில போட்டா கூட எரிகின்ற அந்த தீச்சுளையில் இருந்து எங்களை மீட்க வல்லவர், அவரே எங்களை உன் கையினின்றும் விடுவிப்பார். அவரை உன்னுடைய கையில இருந்து எங்களை விடுவிப்பார், நீ அக்னி சூளையில போட்டாலும் அதில் இருந்து எங்களை விடுவிப்பார் என்று சொல்லி உங்களுடைய நம்பிக்கையிலிருந்து, ஆண்டவர் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கையிலிருந்து அவங்க கொஞ்சம் கூட என்ன வழிவி போகவில்லை. அதனால் ரொம்ப உறுதியாக இருக்கின்றார்கள். தொடர்ந்து வாசிங்க. அப்படியே அவருக்கு மனம் இல்லாமல் போனாலும் அரசரே நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம், நிறுவிய பொற்சிலையையும் நாங்கள் இல்லை. தெரிஞ்சுக்குங்க, எங்க கடவுள் நிச்சயமா எங்களை காப்பாற்றுவார் என்று சொல்லி தங்களுடைய நம்பிக்கையை குறித்து ரொம்ப மிக தெளிவாக சொல்ற. நம்மளுக்கு நடந்தது தெரியும். எரிகின்ற அக்கினி சூளையில போடுறாங்க. அங்க போய் அரசன் பாக்குறாரு. அங்க உள்ள பார்த்தா 4 பேர் என்ன செய்யறாங்க, 3 பேரை போடுறாரு, 4 பேர் இருக்கிறாங்க. கடவுளுடைய தூதர் அவர்களோடு என்ன செய்கின்றார், அவர்களோடு இருக்கின்றார். 4 பேரா பாக்குறாங்க. உடனே இந்த அரசர் அவர்களை எல்லாம் வெளியே நெருப்பு சூளையை இது பண்ணிட்டு அவர்களை எல்லாம் பார்த்து நெருப்பை விட்டு வெளியே எல்லாரும் வருகின்றார்கள். வந்த பொழுது இந்த அரசர் என்ன சொல்லுகின்றார், இங்க பாருங்க, 27ஆம் வசனம் வாசிங்க. நெருப்பை விட்டு அவர்கள் வெளியே வந்தனர். 3:27. சிற்றரசர்களும் அதிகாரிகளும் ஆளுநரும் அரசனுக்கு அறிவுரை கூறுவோரும் கூடி வந்து அந்த மனிதர்களின் உடலில் தீப்பட்ட அடையாளமே இல்லாமலும் அவருடைய தலைமுடி கருகாமலும் அவருடைய ஆடைகள் தீப்பற்றி எரியாமலும் நெருப்பின் புகை நாற்றம் அவரிடம் வீசாமலும் இருப்பது. அந்த நெருப்பினுடைய புகை வாசனை கூட அவங்க மேல வீசல. அல்லேலூயா. அவங்க மேல அந்த புகையினுடைய வாசனை கூட, நெருப்ப முடி கூட கருகி போகல. அப்படியாக அவர்கள் இருப்பதை கண்டார்கள். கண்டுட்டு அந்த அரசன், அப்பொழுது நேபுகாத் அரசன் என்ன சொல்லுகின்றான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக, தங்கள் கடவுளை தவிர வேறெந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்து அரசனுடைய கட்டளையையும் பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்களுடைய நம்பிக்கையில இந்த கட்டளையின் மத்தியில கூட தங்கள் கடவுளின் மேல் வைத்து அந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருந்து தங்கள் உடலை கையடிக்க அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார். அவர் புகழப்படுவாரார் என்று சொல்லி அந்த நேபுகாத் அரசன் சொல்லுகின்றார். கட்டளையை பிறப்பித்த அந்த அரசன் சொல்லுகிறார். அப்படின்னா நம்ம நம்பிக்கையில நம்ம வலுவாமல் இருக்கும் பொழுது நம்முடைய கடவுளின் பெயரை நம்ம என்ன பண்ண முடியும், மாட்சிப்படுத்த முடியும்.
முதலாவது நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்துக் கொள்ள வேண்டும். நம்மை நாம பார்த்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய கடவுள் மீது நாம் வைத்திருக்க அந்த நம்பிக்கையிலே நம்ம உறுதியானவர்களாக நிலை பெற்று இருக்க வேண்டும். மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், நம்ம நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும். திருமறையில நம்ம பார்க்கின்றோம், உரோமையர் 12:17 பார்க்கின்றோம், நீங்க கூடுமானவரை எல்லோரோடும் நீங்க எப்படி இருக்கணும், சமாதானமாய் இருங்கள், இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லோரோடும் அமைதியுடன் வாழுங்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகின்றார். எவ்வளவு தூரம் கூடுமானவரை நம்மை சுற்றி இருக்கின்ற அந்த சமுதாயத்தினர் மத்தியிலே நம்ம பல சமய சூழ்நிலைகளிலே அவர்களோடு அமைதியோடு சமாதானத்தோடு வாழும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாலாவது, ஒரு நல்ல சாட்சியாக வாழும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல சாட்சிகளாக வாழுங்கள், நல்லிணக்கத்தோடு நல்லிணக்கத்தை வளர்த்திடுங்கள், நல்ல சாட்சிகளாக வாழ்ந்திடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறது ரொம்ப ஈஸி, எங்க வேணாலும் போய் எதையாவது சொல்லிட்டு வந்துடலாம். ஆனால் அதை வாழ்ந்து காட்டுவது ரொம்ப கஷ்டம். நம்முடைய ஆண்டவர் வார்த்தை எல்லாத்தையும் போய் சொல்லிடலாம், ஆனா அது மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒன்று சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, கிறிஸ்துவுக்காக மரிப்பது எளிது. கிறிஸ்துவுக்காக நம்ம கொலை செய்யப்பட மரிப்பது எளிது, ஆனால் கிறிஸ்துவுக்காக வாழ்வது மிக மிக கடினம். துன்பங்கள் மத்தியில, கஷ்டங்கள் மத்தியில அதெல்லாம் அனுபவிச்சு கிறிஸ்துவுக்காக வாழ்வது என்பது மிகவும் கடினம் என்று சொல்லுவார்கள். இதையும் நம்ம தானியேலையே நம்ம எடுத்துக்காட்டாக கொண்டு அவருடைய வாழ்விலே நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இந்த நேபுகாத்நேச்சார் போய்விட்டார். அதற்கப்புறம் தரியு என்கின்ற ஒரு மன்னர் வருகின்றார். இந்த தரியு மணி நீங்க 6ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அங்க மேதியனாகிய தரியு என்பவன் ஆட்சிக்கு வருகின்றான். அவன் பாபிலோனிலே அவன் ஆட்சிக்கு வருகின்றான். அவன் ஆட்சிக்கு வரும்பொழுது அவன் ஒரு கட்டளை இடுகின்றான். என்ன கட்டளை இடுகின்றான் என்று சொன்னால், நீங்க யாரா இருந்தாலும் ஒரு விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அது யார்கிட்ட தான் செய்யணும், என்கிட்ட தான் செய்யணும். நான் தான் கடவுள் மாதிரி. எந்த கடவுள்கிட்டையும் நீங்க எந்த மன்றாட்டையும் இறைவேண்டையும் ஏறெடுக்க கூடாது. அப்படி ஏறெடுக்கப்படுகின்றவர்கள் சிங்க குகையில போடப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றான். அந்த கட்டளை பிறப்பித்துட்டு அவன் தானியேல் என்ன பண்ணுகின்றார், நம்ம பார்க்கின்றோம். தானியேல் இந்த கட்டளையை செயல்படுத்தவில்லை. அவன் என்ன செய்கின்றான், அதுக்கு கீழ்ப்படுகிறான். அவன் சொல்லுகின்றான், அவன் தினமும் 3 வேளை தன்னுடைய பால்கனியிலே அமர்ந்து எருசலேம் தேவாலயத்தை நோக்கி அவன் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கின்றான் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். அவன் தன்னுடைய கடவுளை, ஆண்டவரை தொழுது கொள்வதை அவன் விட்டுவிடவே இல்லை. அதுல ஒரு நல்ல ஒரு சாட்சியாக அவன் விளங்குகின்றான். அப்போ அவனை சிங்கக்கவியில போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த அரசனுக்கு வருகின்றான். அவனும் என்னென்னவோ பண்ணி அந்த தரியு ராஜா ஏதோ பண்ணி பார்க்கிறார், இவனை காப்பாற்ற முடியுமா அந்த தானியேலை என்று சொல்லி. ஆனா முடியல. ஆனா அவரே சொல்றாங்க, அரசே, சட்டம்னா சட்டம் தான், நீ போட்ட சட்டம் தான், அதுக்கு எல்லாரும் என்ன பண்ணணும், அது தானியேலா இருந்தாலும் அந்த சட்டத்துப்படி நீ நிறைவேற்றிதான் ஆகணும்னு சொல்லிடுறாங்க. உடனே அவனை கொண்டு போய் என்ன பண்றாங்க, சிங்க புகையில கொண்டு போய் போடுகின்றார்கள். போட்டுட்டு நம்ம பார்க்கிறோம், அந்த அரசனுக்கு தானியேல் மேல எவ்வளவு பற்று அன்பு இருக்கணும்னு நம்ம படித்து பார்க்கலாம். 18ஆம் வசனம் வாசிங்க. 6:18. பின்னர் அரசன் அரண்மனைக்கு குகையில போட்டாங்க. போட்டுட்டு பின்னர் அரசன் அரண்மனைக்கு திரும்பி சென்று அன்று இரவு முழுவதும் உணவு கொள்ளவில்லை, சாப்பிடல. அன்னைக்கு ராத்திரி பூரா அவன் சாப்பிடல. அது மட்டுமல்ல, வேறு எந்த களியாட்டத்திலும் எந்த சந்தோஷமான காரியத்திலையும் அவனால ஈடுபடுறதுக்கு அவன் மனசு இடம் கொடுக்கல. உறக்கமும் அவனை விட்டு தூக்கம் போயிடுச்சு. அவனால சாப்பிட முடியல. நைட்டு பூரா அவனால ஒண்ணுமே செய்ய முடியல. அவன் நினைவெல்லாம் எங்க இருக்கின்றது, தானியேல் மேலையும் அந்த சிங்க கெபியின் மேலையும் அவனுடைய நினைவு இருக்கின்றது. 19ஆம் வசனம் சொல்லுது, காலை விடியுது, பொழுது புலர்ந்தவுடன் எப்படா விடியும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருக்கிறான். எழுந்து உடனே அந்த சிங்க கெபியை நோக்கி ஓடுகின்றான். சிங்க கெபியை நோக்கி உடனே ஓடுகின்றான். எந்திரிச்சு நம்ம விரைந்து சென்றான். சிங்க குகைக்கு விரைந்து செல்கின்றான். அந்த 20ஆம் வசனம், தானியேல் இருந்த குகை அருகில் வந்தவுடன் உயர குறையில் அவன் தானியேலை நோக்கி, தானியேல் என்றும் உள்ள என் கடவுளின் ஊழியனே, தானியேல் என்றும் இருக்கின்ற கடவுளுடைய ஊழியனே, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கங்களிலிருந்து விடுவிக்க முடிந்ததா? அப்போ தானியேல் உயிரோடு இருக்கிறான்னு அவனுக்கு என்ன இருக்கு, நம்பிக்கை இருக்குது அந்த கடவுளுக்கு, அந்த தாரிய ராஜாவுக்கு. அவன் போய் தானியேலை பேர் சொல்லி அழைக்கின்றான்.
நீ தினமும் வழிபடுறிய ஒரு கடவுள் உன்னை காப்பாத்தினாரா என்று சொல்லுகின்றான். அப்பொழுது சொல்ல, என் கடவுள் தம் தூதரை அனுப்பி அந்த சிங்கங்களுடைய வாயை கட்டி போட்டார், அவை எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை என்று சொல்லி அங்க தானியேல் சொல்லுகின்றதை நம்ம பார்க்கின்றோம். இதெல்லாம் சொல்ல கேட்டு அந்த அரசன் சொல்லுகின்றான். அந்த அரசன், தாரியோ அரசன் எல்லாருக்கும் ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றான். நாடெங்கும் வாழ்ந்து வந்த எல்லா இனத்தவருக்கும், நாட்டினருக்கும், மொழியினருக்கும் ஒரு அறிக்கை விடுக்கின்றான். என்ன அறிக்கை என்று சொன்னார், அது பாத்தீங்கன்னா 26ஆம் வசனம். உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக. என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாடு முழுவதும் உள்ள மக்கள் எந்த சமயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய நாட்டிற்கு இருக்கின்ற அத்தனை மக்களும் தானியேலின் கடவுளுக்கு அஞ்சி நடக்க வேண்டும். என்னுடைய ஆணை, இது என்னுடைய ஆணை. ஏனெனில் அவரை வாழும் கடவுள். அவன் சொல்லுகின்றான், அவர் வாழுகின்ற கடவுள், அவர் என்றென்றும் நிலைத்திருக்கின்ற கடவுள், அவரது ஆட்சி அழியாத ஒரு ஆட்சி, அவரது அரசுரிமை முடிவில்லாத அரசுரிமை. தானியேலை சிங்கத்திலிருந்து காப்பாற்றியவர் அவரே, மீட்பவர் அவரே, விடுவிப்பவர் அவரே, விண்ணிலும் மண்ணிலும் அரிய செயல்களை செய்கின்றவர் அவரே. அவரே ஒரு பெரிய சாட்சி. இது அப்போ இந்த தானியேலுடைய வாழ்வு இந்த அரசனுக்கு எப்படி ஒரு பெரிய சாட்சியாக அவன் வாழ்ந்திருப்பான். அப்ப எப்படி அந்த அரசன் அவன் அவ்வளவு நேசித்திருந்திருப்பார். அந்த அரசன் எப்படி தானியேலுடைய கடவுள் மீது எவ்வளவு பெரிய நம்பிக்கையை அவர் வைத்திருந்திருப்பார். இப்போ எப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை அவர் அனுப்புகின்றார் என்று சொன்னால், அப்போ தானியேலை எப்படி ஒரு சாட்சியான வாழ்வை தானியேல் வெளிப்படுத்தி இருப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை போதனையினால செய்ய முடியாதது, நம்ம வாழ்க்கையை கடவுளை அறிவிக்கின்றதை செய்ய முடியாதது, நம்முடைய வாழுகின்ற வாழ்க்கை முறையின் மூலமாக நம்ம சாட்சியை, நம்முடைய வாழ்வு மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கும் பொழுது நம்முடைய கடவுளை நம்ம என்ன செய்ய முடியும், மேன்மைப்படுத்த முடியும். மற்றவர்களுக்கு நம்ம ஒரு சாட்சியாக இந்த உலகத்திலே வாழும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருந்த தானியேலை போல ஒரு நல்ல சாட்சியாக நம்ம இந்த உலகத்திலே வாழும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்ம துன்பங்கள் அந்த சிங்கக்கபியில போடப்படுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அந்த எரிகின்ற அக்கினி சூளையிலே போடப்படுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம பைபிளை தூக்கிட்டு வர்றது கூட நம்மளுக்கு என்ன இல்லை, முடியலை. ஆராதனைக்கு வரும்பொழுது இன்னைக்கு கூட பாதி பேர் என்ன செய்யறாங்க, இது நிறைய இடங்கள்ல, நம்முடைய சபையில இல்ல, நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா கைபேசியில நம்ம திருமறையை அங்க பதிவு செய்து கொண்டு அதை உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அதுல எல்லாமே இருக்குது, வெறும் திருமறை மாத்திரம் இல்ல, அதுல எல்லாமே இருக்கின்றது. இந்த திருமறையை கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு என்ன இல்ல, மனம் இல்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரையே நமக்காக கொடுத்தார். அதற்காக ஒரு திருமறையை கூட நம்மளால என்ன செய்ய முடியல, சுமந்து கொண்டு வர முடியல. பாடலை பாடுங்கன்னா உடனே என்ன பண்ணுங்க, அங்க ஒரு டிவியில பாட்டு தெரியணும், பைபிளை வாசிச்சோன்னா டிவியில பைபிள் வசனம் தெரியணும். யாருக்கும் திருமறையை எடுத்துட்டு வர்றதுக்கு இப்ப அக்கறை இல்லை. எல்லாருக்கும் என்ன நவீன மயமா, என்னது இது நவீன மயம். எல்லாத்தையும் எதுவுமே எடுத்துட்டு வர வேணாம், நேரம் கோயில போய் உட்காந்துக்கலாம், வசனத்தை போடணும். ஏன் போடணும் வசனம், எதுக்கு போடணும் பாட்டு புஸ்தகம் எடுத்துட்டு வந்தா என்ன, திருமறை எடுத்துட்டு வந்தா என்ன, இதற்காக அவ்வளவு பணத்தை செலவழிச்சு ஆடம்பரமாக இந்த டிவியையும் இதெல்லாத்தையும் நீங்க போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் உண்மையான வழிபாடா? ஏன் பைபிளை எடுத்துட்டு வர முடியாதா? நம்முடைய திருச்சபை மக்களுக்கு நீங்க திருமறையை எடுத்துட்டு வர வேண்டும். பைபிளையும் திருமறை நிறைய கோயில பாத்தீங்கன்னா பாட்டு புஸ்தகத்தை அங்கேயே வச்சிடறாங்க. கோயில் வாங்கி வைக்குது, பாட்டு பாடுறது போறது என்ன, ஏன் வசதி செய்து கொடுக்கின்றார்கள். இன்னைக்கு கடவுளை வழிபடுவதற்கு கூட இன்னைக்கு நம்ம ஆடம்பரத்தையும் நவீன மயமாக்குறதையும் நம்ம ஏற்றுக்கொண்டுகின்ற சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். பைபிளை கூட தூக்கிக்கிட்டு போக முடியல, பைபிளை கூட திறந்து படிக்க முடியவில்லை. அங்க கைபேசியை தூக்கி கொண்டு வருகின்றார்கள். அதுல வெறும் திருமறை மட்டுமல்ல, அங்க ஆயர் போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்க விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். விளையாட்டு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது, இன்னொரு பக்கம் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒருவர் எடுத்து பேசிக் கொண்டிருக்கின்றார், அவர் வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். திரும்ப ஆண்டவருடைய வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்துல ஒருத்தர் அந்த கைபேசி வச்சுட்டு விளையாட்டு நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கின்றது, இன்னொரு பக்கம் அன்பு பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கின்றது.
இருக்கின்றது. இதெல்லாம் 2 மணி நேரம் ஆண்டவரை உட்கார்ந்து அமைதியா ஆராதிக்க நமக்கு என்ன இல்லை, மனம் இல்லை. ஆனால் நம்ம மற்றொரு இடத்துல நம்முடைய ஆண்டவரை எப்படி போய் சொல்ல முடியும்? எப்படி நம்ம ஒரு சாட்சியாக இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியும்? நம்மை நாமே முதலாவது சீர்தூக்கி பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு சாட்சியாக வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். திருமணி எடுத்துக்கிட்டு போனா சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் வேதக்காரு. என்ன சொல்லுவாங்க? வேதக்காரு. இவங்கெல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க, திருட மாட்டாங்க, இவங்க இயேசு கிறிஸ்துவ வழிபடுறாங்கன்னு இன்னைக்கு சொல்ல முடியுமா? இன்னைக்கு பைபிளை எடுத்துக்கிட்டே போகிறதுக்கே நம்மளுக்கு என்ன நம்முடைய ஒருவேளை நம்முடைய மனசாட்சி இந்த பைபிளை தூக்குறதுக்கு நம்மளை உறுத்துகின்றது என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு நம்ம சாட்சியாக, நல்ல சாட்சிகளாக வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 5வது, நற்செயல் புரிந்திடுங்கள். நற்செயல்கள் புரிந்திடுங்கள். ஆண்டவரின் அன்பை நம்ம எத்தனையோ வழிகளிலே வெளிப்படுத்த முடியும். அதுல ஒரு வழி, முக்கியமான வழி, நன்மை செய்கின்றவர்களாக நம்ம வாழ வேண்டும். ஆண்டவர் நன்மை செய்கின்றவராக சுற்றி திரிந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். அப்ப இந்த உலகத்திலே வாழும் நம்ம நற்செயலை செய்கின்றவர்களாக வாழ வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கின்றீர்கள், நீங்கள் ஒளியாக இருக்கின்றீர்கள், வெளிச்சமாக இருக்கின்றீர்கள், உப்பாக இருக்கின்றீர்கள். அப்ப எங்கெல்லாம் சுவையில்லாத வாழ்வை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, ஒரு கசப்பான வாழ்வை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, அவங்க மத்தியில அவங்களுடைய வாழ்வை நீங்க சுவை மிக்க வாழ்வாக மாற்ற வேண்டும். சுவையில்லாத அவருடைய வாழ்வை சுவையான ஒரு வாழ்வாக, கசப்பான அவருடைய வாழ்வை மதுரமான ஒரு வாழ்வாக மாற்ற வேண்டியவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். உப்பு அதுதான் செய்கின்றது. சுவை இல்லாத சாப்பாட்டுக்கு சுவையை ஊட்டுகின்றது. உப்பு இல்லாத பண்டம் உப்பை இல்லை. நீங்கள் உப்பாக இருக்கின்றீர்கள். மற்றவருடைய வாழ்விலே சுவை ஊட்டுகின்றவர்களாக இருங்கள். எந்தெந்த விதத்திலே அவருடைய வாழ்விலே நம்ம சுவையை ஊட்ட முடியுமோ, அவருடைய வாழ்வை எப்படி மதுரமாக மாற்ற முடியுமோ, மகிழ்ச்சியான வாழ்க்கையை மாற்ற முடியுமோ, அதுக்கு நீங்க முயற்சி செய்யுங்கள். நல்ல கிரியைகளை செய்யுங்கள். 2வது, நீங்கள் வெளிச்சமாக இருங்கள். எங்க போய் பிரகாசிக்கணும்? இருளிலே சென்று இருள் நிறைந்த சூழ்நிலைகளிலே, அந்த சூழலிலே நீங்கள் போய் எரிகின்ற விளக்காக இருங்கள். அவர்கள் வாழ்விலே ஒளியை காட்டுகின்றவர்களாக இருங்கள். அவர்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜனங்கள், அவருடைய வாழ்விலே நீங்க கொஞ்ச நேரம் ஒளி வீசுகின்றவர்களாக நீங்கள் இருங்கள் என்று சொல்லி கடவுள் சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்து அவ்வாறு சொல்லுகின்றார். நீங்கள் உப்பாக இருக்கின்றீர்கள். நீங்கள் ஆவியின் கனிகளை நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்விலை வெளிப்படுத்த வேண்டும். ஆவியின் கனிகள் நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் நம்முடைய வாழ்விலே நம்ம நல்ல கிரியைகள் மூலமாக மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தணும். நம்ம வாழ்க்கையில அவங்க அதை பார்க்கணும், அதை அனுபவிக்கணும். கனினா என்ன பண்ணணும்? சாப்பிட்டு பாருங்க. கர்த்தர் நல்லது என்பதை ருசித்து பாருங்க. என்னுடைய வாழ்வில கனிகள், கடவுள் கொடுத்திருக்க கனிகள் எல்லாம் நீங்களும் சாப்பிட்டு பாருங்க என்று சொல்லி அதை வெளிப்படுத்துகின்றவர்களாக நம்ம வாழ வேண்டும். நற்செயல் மூலமாக கடவுளுடைய அன்பை, தன்மைகளை வெளிப்படுத்துகின்றவர்களாக நம்ம இருக்க வேண்டும். மத்திய 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. உங்க ஒளி, உங்ககிட்ட ஒளி இருக்கின்றது. நான் ஒளியா இருக்கின்றேன், நீங்களும் பிரகாசிக்கின்ற ஒளியாக இருக்கின்றீர்கள், என்னை பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்கின்றீர்கள். அப்படின்னா நீங்க எங்க போனோம்? இந்த ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக. நீங்க மனிதர்கள் முன்னால இந்த ஒளி வீசுகின்றவர்களாக இருங்கள். அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு, அவர்கள் உங்களுடைய நற்செயல்களை கண்டு, உங்கள் நல்ல குணத்தை, நல்ல செயல்களை அவர்கள் பார்த்து உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். பார்க்கலனா நீங்க நல்ல செயல் செய்யல, அதை அவங்க என்ன பண்ணணும்? பார்க்கணும். நம்ம செய்கின்ற நல்ல செயல்களை அவர்கள் பார்த்தாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க? நம்முடைய விண்ணக தந்தையை அவர்கள் போற்றுவார்கள், போற்றி புகழ்வார்கள். அப்பட்ட வாழ்க்கையை நம்ம முன்னால நல்ல கிரியை உள்ள வாழ்க்கையை, நம்முடைய வாழ்விலே ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துகின்றவர்களாக நம்ம வாழுகின்றவர்களாக, அப்படிப்பட்ட வாழ்விலே நிலைத்திருக்கும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதலாவது, நம்ம பல் சமய சூழ்நிலைகளிலே வாழுகின்ற நம்ம முதலாவது நம்மை பார்த்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய குறைகளை எல்லாம் முதல்ல அகற்றிக் கொள்ள வேண்டும். 2வது, நம்முடைய நம்பிக்கையில நிலைத்திருக்க வேண்டும். கடவுள் மேல வச்சிருக்கிற, நம்முடைய ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில நிலைத்திருக்க வேண்டும். 3வது, நம்ம சூழ்ந்து இருக்கின்ற மக்களோட நல்லிணக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். 4வது, நல்ல சாட்சிகளாக இந்த உலகத்தில வாழ வேண்டும். 5வது, நற்செயல்களை புரிகின்றவர்களாக, ஆவியின் கனிகளை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றவர்களாக, வழங்குகின்றவர்களாக, அவர்கள் காணும்படியாக நற்செயல் புரிகின்றவர்களாக நம்ம வாழ்வில நம்ம வாழ வேண்டும். இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய இந்த பல் சமய சூழ்நிலையில நம்ம
யாரையும் குறை சொல்ல வேண்டாம், மற்ற வழிபாட்டை குறை சொல்ல வேண்டாம், நம்பிக்கையை குறை சொல்ல வேண்டாம். இந்த 5 காரியங்களை நம்முடைய வாழ்விலே நம்ம பின்பற்றுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய கடவுளுடைய பெயர் மாட்சியுறும். கடவுளை மற்றவர்கள் போற்றி புகழ்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் இப்படிப்பட்ட வாழ்வை, இந்த 5 காரியங்கள் குறித்த வாழ்வை நம் வாழும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவாராக, ஆற்றல்படுத்துவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். திருச்சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய காரியங்கள், அறிவிப்புகள். இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் எஸ்தர் ஸ்வீட்டி 30ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். கெவின் ஷேன் டேனியல் 30ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். பேபி சரலியா பிரபாகரன் 4ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். தினேஷ்குமார் மெர்சி தம்பதியார் 3ஆம் தேதி தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். இவர் அனைவருக்கும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய திருச்சபையினுடைய சந்தா கவர்கள், சந்தா உரைகள் ஆயத்தமாக இருக்கின்றது. ஆகவே நீங்க இந்த சந்தா உரை நம்முடைய மூப்பரிடத்தில் இருக்கின்றது. இந்த சந்தா உரைகளை நீங்கள் முதல்ல பெற்றுக்கொள்ளும்படியாக நான் இதில் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்க மூப்பரிடத்தில் இந்த சந்தா உரையை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் அடுத்த வாரத்திலே ஆராதனையில நம்ம இந்த சந்தா உரைகளை நம்ம எப்படி திருப்பி நம்ம கொடுப்போம் என்று சொல்லி அரசின் அறிவிப்பு அடுத்த வாரம் வெளிவருவதை நம்ம காத்திருப்போம். அதற்கு பிறகு நம்ம மற்ற வழிபாட்டு முறைகளை குறித்து நம்ம அந்த திட்டங்களை குறித்து நம்ம அதன் வழியாக நாம் செயல்படுவோம். ஜெபிப்போம். எங்களெல்லாம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த அருமையான உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்திக் கொள்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, பல சமய சூழ்நிலைகளிலே பலவிதமான நம்பிக்கைகளுக்கு இடையே வாழுகின்ற நாங்கள் ஆண்டவரை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டோம் சுவாமி. ஆண்டவரே, முதலாவது நாங்கள் எங்களை பார்த்துக் கொள்ளும்படியாக, எங்களிடத்திலே இருக்கின்ற குறைகளை நாங்கள் நீக்கி போடும்படியாக நீர் எங்களை அழைத்திருக்கின்றீர். ஆண்டவரே, அது மட்டுமல்ல, நாங்கள் உங்களுடைய நம்பிக்கைகளிலே நிலைத்திருக்கும்படியாக நீர் எங்களை அழைத்திருக்கின்றீர். ஆண்டவரே, நாங்கள் நல்லிணக்கம் உடையவர்களாக எங்களை சுற்றி வாழுகின்ற மக்களோடு, பல நம்பிக்கைகள் கொண்ட மக்களோடும் நாங்கள் நல்லுறவு கொண்டவர்களாக அமைதியோடு வாழும்படியாக ஆண்டவரை நீர் எங்களை அழைத்திருக்கின்றீர். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு சாட்சியாக எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சாட்சி உள்ளவர்களாக வாழும்படியாக வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக நீர் எங்களை அழைத்திருக்கின்றீர். அது மட்டுமல்ல ஆண்டவரே, நாங்கள் ஆவியின் கனிகளாகிய நற்செயல்களை இந்த உலகத்திலே புரிந்து உண்மை வெளிப்படுத்தும்படியாக, உடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக நீர் எங்களை அழைத்திருக்கின்றீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் சுவாமி. அப்படிப்பட்ட அந்த செயல்களை எல்லாம் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கடைபிடிக்கும்படியாக நீர் எங்களுக்கு ஆற்றலை அளித்தருள வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். கடந்த நாட்கள் முழுவதுமாக, இந்த மாதம் முழுவதுமாக எங்கள் மத்தியில் நீர் பிரசன்னமாய் இருந்தீர் சுவாமி. சுகவீரங்கள் மத்தியிலே, பலவீனங்கள் மத்தியிலே நீர் எங்களை வழிநடத்தி இருக்கின்றீர். எங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கின்றீர், எங்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கின்றீர். ஆண்டவரே, உம்முடைய வழிகளிலே நடக்கும்படியாக நீர் எங்களை ஏவி இருக்கின்றீர். அதற்காக நன்றி செலுத்திக் கொள்கின்றோம். உம்முடைய இரக்கத்தையும் உடைய அன்பையும் ருசிக்கும்படியாக நீர் எங்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றீர். அதற்காக நன்றி செலுத்திக் கொள்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, வருகின்ற மாதத்தையும் வருகின்ற ஒவ்வொரு நாளையும் உம்முடைய கரங்களிலே நாங்கள் வைக்கின்றோம். எங்களுடைய திருச்சுவையார் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே வைக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களை, சுகவீனங்களை அறிந்திருக்கின்ற ஆண்டவர், எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கின்ற ஆண்டவர். குறிப்பாக ஆண்டவரே, இந்த கொரோனா காலத்திலே இந்த எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் ஆண்டவரை கஷ்டப்பட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆண்டவரை வருமானம் இல்லாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர், அப்படிப்பட்டவர்களை இந்த நேரத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. ஆண்டவரை, அப்படிப்பட்டவர்களை நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு உதவும்படியாக நீர் எங்களையும் ஏவும்படியாக நான் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரை, அது மட்டுமல்ல, நீர் அவருடைய மன்றாடுகளை கேட்டு ஆண்டவரே அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நாம் மனிதரை வேண்டுதல் செய்கின்றோம். தொடர்ந்து எங்கள் சபையார் மத்தியில் பிரசனமாக இருந்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். ஆண்டவரை, பிறந்த நாள், திருமண நாள் காணுகின்றவர்கள் இந்த கரங்களிலே வைக்கின்றோம் சுவாமி. அவர்களை கூட நீர் மட்டுமாக ஆசீர்வதித்து ஆண்டவரை அவர்களை பலப்படுத்தி அருள வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே கொரோனா நோயினாலே பாதிக்கப்பட்டு சுகவீனமாக இருந்து ஆண்டவருடைய மரண தருவாயில் இருந்த எங்களுடைய ஆலய உறுப்பினர் பிரான்சிஸ் ஜெயராஜ் அவர்களை ஆண்டவரை நீர் பாதுகாத்து பராமரித்து ஆண்டவரை
உம்முடைய அன்பின் செட்டைகளின் கீழே அரவணைத்து காத்து ஆண்டவரை உம்முடைய வல்ல கரங்களினாலே தொட்டு ஆண்டவரை சுகமாக்கி வீடு திரும்பும்படியாக நீர் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்திக் கொள்கின்றோம் சுவாமி. இன்னும் அநேகங்களுடைய திருச்சபையாருடைய மத்தியிலே உம்முடைய ஆற்றல் விளங்குவதற்காக நன்றி செலுத்திக் கொள்கின்றோம். அவர்கள் மீது நீ இரக்கமும் அன்பு கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்திக் கொள்கின்றோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை வைத்து எங்களை காத்திருடும். உம்முடைய அன்பின் கரங்களுக்குள்ளே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஒப்படைக்கின்றோம். நீரே எங்களை காத்து வழிநடத்தும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளின் அன்பு, தூய ஆவியாருடைய ஐக்கியம், ஆசீர்வாதம், வழி நடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் அனைத்து நாட்களும் நின்று நிலவனவாக. ஆமென். கலங்காதே கலங்காதே